ஆயிண்ணா. கரெக்ட் டைமில் வந்தடா. சார் ஒரு வேலை கொடுத்தாரு, போய் பண்ணுறோம். சரியா? சாப்பிட வேற இல்லை காலையிலேருந்து, முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். என்னண்ணா வேலை? அதுவா, ஏதோ புக்கு ஒருத்தர் எழுதியிருக்கானாமாண்டா, ஏதோ ப்ரோக்ராமு 9:30 ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். பசிக்க வேறு செய்யுதுண்ணா. முடிச்சிடலாம்டா, ஒரு அரை மணி நேரம் தான். சரி, முடிச்சுட்டு வந்துட்டு போய் சரி. சாப்பிட்றலாம். 9:30 ஆச்சு, கொஞ்ச நேரம் தான், அப்புறம் சாப்பிட போகலாம். சரிண்ணா. இன்னொன்று 1/2 மேலே ஆச்சு, இன்னும் அவர் வரவே இல்லை. ஷோ. ஹலோ ஹலோ, என்னப்பா ஒன்றும் சீஃப் கெஸ்ட்னு வரலையாப்பா? சார். ஆமாம் சார், அதுக்கு தான் சார் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வரல சார் அவர். சரி, பாஸ் இல்லாதவங்களாம் ஏன் உள்ள விட்ற? பாஸ் இல்லாதவங்களாம் விடாதப்பா, இங்கே பெரிய பிரச்சனை நடக்குதுப்பா. ப்ளீஸ்ப்பா, வெறும் நம்ம கிளப் மெம்பர்ஸ்க்காக மட்டும்தான். சீஃப் கெஸ்ட் தான் டக்குன்னு அனுப்பிச்சுடுவாப்பா. சார் ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், வந்தால் சொல்கிறேன் சார். ஓகே சார். யாரா இருந்தாலும் சாவடிக்கிறான்டா. அப்படி தானே சும்மா சும்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான், நீங்கள் கண்டுக்காதீங்கண்ணா. எங்கே போகிற? இங்க ஒரு புக் ஃபேர் நடக்குது. ஆமாம். புக் ரிலீஸ். பாஸ் இருக்கா? பாஸ் இல்ல. தயவுசெய்து அப்படி போயிரு. இல்லை சார், இல்லப்பா, மேலே வந்து ப்ரெஷர் வருது சார். இல்லப்பா, இல்லை சார், மேலே வந்து ப்ரெஷர் வருது சார். இல்லப்பா, பாஸ் இருந்தால் சார் உள்ளே விட முடியும். இல்லை, எனக்கு தான் சார் பிரச்சனை. இல்லப்பா உள்ள. இல்லை கேளுங்க சார், அப்படி போய் நில்லுங்க சார். ஐயோ, ரொம்ப லேட் ஆயின்னு இருக்கு. உள்ள கூட விட மாட்டிருக்காங்க. நம்ம புக் லான்ச்சுக்கு நம்மளே லேட்டா போகலாமா? ச்சே. ஓகே சார். இல்லை சார், நானும் ஹரியும் இருக்கோம் சார். எங்களை தாண்டி ஒரு கூட உள்ள வராது சார். டேய் டேய் நில்றா. சார் சார், அப்போது நீங்கள் தான் அந்த புக்கை எழுதுன